ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வீட்டுக்கு உள்ள விடுறவங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற சில நபர்கள் உங்கள் வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே சிலரை உள்ளே விட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வருவாங்க. கணவனை உயர்த்தி பேசுகிறது, மனைவியை தாழ்த்தி பேசுகிறது, மனைவியை உயர்த்தி பேசி கணவனை தாழ்த்தி பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. பாருங்கள், அந்த ஃப்ரெண்டு ஒருத்தனை வீட்டுக்குள்ளே விடுறான் பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளே விட்ட அந்த மனுஷன் தப்பாக வழி நடத்தி அந்த வாலிப பிள்ளை சாகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. தன்னுடைய சொந்த சகோதரியை கெடுத்து விடுற அளவுக்கு வீட்டுக்கு விடுறவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக. சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் ஆசீர்வாதம் நிற்காது. சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளை கடன்காரங்களாக மாற்றிடுவாங்க. சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் சர்ச்சை விட்டு நம்மளை பிரிச்சிருவாங்க. சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை பாஸ்டர், இவங்களை தேவையில்லாமல் உள்ளே விட்டு நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போவோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனியாக கர்த்தரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஜாலி, உங்களுடைய சாப்பாடு, இது எல்லாமே உங்கள் ஃபேமிலியோடு இருக்கட்டும். அம்மா அப்பா பிள்ளைங்க, அம்மா அப்பா அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் தேர்ட் ஒரு பர்சனோட தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது சில நேரத்தில் பாதிப்பாக அமையும். ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்குள்ளே உங்களுக்கு சித்தம் இல்லாத யாரும் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க. அது ஆசீர்வாத குறைவாய் மாறிவிடும். ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வீட்டுக்கு உள்ள விடுறவங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற சில நபர்கள் உங்கள் வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே சிலரை உள்ளே விட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வருவாங்க. கணவனை உயர்த்தி பேசுகிறது, மனைவியை தாழ்த்தி பேசுகிறது, மனைவியை உயர்த்தி பேசி கணவனை தாழ்த்தி பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. பாருங்கள், அந்த ஃப்ரெண்டு ஒருத்தனை வீட்டுக்குள்ளே விடுறான் பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளே விட்ட அந்த மனுஷன் தப்பாக வழி நடத்தி அந்த வாலிப பிள்ளை சாகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. தன்னுடைய சொந்த சகோதரியை கெடுத்து விடுற அளவுக்கு வீட்டுக்கு விடுறவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக. சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் ஆசீர்வாதம் நிற்காது. சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளை கடன்காரங்களாக மாற்றிடுவாங்க. சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் சர்ச்சை விட்டு நம்மளை பிரிச்சிருவாங்க. சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை பாஸ்டர், இவங்களை தேவையில்லாமல் உள்ளே விட்டு நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போவோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனியாக கர்த்தரோடு இருக்கிறதுக்கு நீங்கள்